வணக்கம். நம்மளுடைய குட்டி இன்போ சேனல் மூலியமா கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் வீடியோக்கள் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த தகவல்கள் அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வீடியோல என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷன் கார்டில் இனி எதுவுமே வாங்க முடியாது. ஒரே ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. உடனே ரேஷன் கடைக்கு போய் இந்த ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஒரு அப்டேட்டை கட்டாயமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏழை குடும்பங்களுக்கு உதவுற வகையில் நிறைய திட்டங்களை அரசு தரப்பிலிருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மலிவு விலையில் உணவு தானியங்கள் வழங்குற திட்டமும் இதுல அடங்கும். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உணவு தானியங்கள் மட்டும் கொடுக்காம நிதி உதவியும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ரேஷன் கார்டு வச்சிருக்கிற நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே இந்திய அரசு ஒரு முக்கிய அப்டேட்டை இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் கார்டுல இகேஒய்சியை சரிபார்க்கணும் அப்படிங்கிறது ஏன் கட்டாயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும்தான் ரேஷன் திட்டங்களுடைய பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி நிறைய மோசடிகளை தடுக்கிற வகையில் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சரிபார்ப்பை இப்போ கட்டாயமாக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கீழ்த்தட்டு நடுத்தர மக்களுக்கு ரேஷன் திட்டங்களுடைய பலனை டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரேஷன் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. அதே போல் ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கிறதுக்கான கடைசி தேதியை டிசம்பர் 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பர் 1 வரைக்கும் மட்டும்தான் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஒரு அப்டேட்டை கம்ப்ளீட் பண்ணாததுனால கால அவகாசத்தை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டைம்குள்ளே எல்லாரும் ரேஷன் கார்டில் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா சட்ட ரீதியாக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த ஒரு அப்டேட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய கார்டில் இருந்து பெயர்கள் ஒன்றொன்னா நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர்கள் மட்டும் இல்லாமல் கார்டில் இருக்க உறுப்பினர்களும் கண்டிப்பாக கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பெயர்கள் நீக்கப்பட்டால் அரசோட எந்த ஒரு திட்ட பலனையும் அவங்களால பெற முடியாது. அதனால கேஒய்சியை கண்டிப்பாக சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண போகும்போது ஒரு சில எவிடன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அது என்னென்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இல்லைன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய பேன் கார்டு, 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ரேஷன் கார்டு, உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கங்க. அதே போல் 100 நாள் வேலை அட்டை இருந்தால் அதையும் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் அருகில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் பிஓஎஸ் இயந்திரம் மூலமாக உங்களுடைய கேஒய்சி சரிபார்ப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த ஒரு அப்டேட்டை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. இந்த செயல்பாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரேஷன் விநியோக மையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இகேஒய்சி செயல்முறை அப்படிங்கிறது ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய அடையாளத்தை சரிபார்க்க பயன்படுத்துகிற டிஜிட்டல் அடையாள சரிபார்ப்பு முறையாக இருக்குது. இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும்தான் அரசோட திட்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. ரேஷன் கடையில் இருக்கிற பிஓஎஸ் இயந்திரம் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய அடையாளத்தை இயந்திரத்தில் சரிபார்க்க அவங்களுடைய தகவலை உள்ளே கொடுக்கணும். கைரேகை இல்லைன்னா கருவிழி ஸ்கேன் இந்த மாதிரியான விஷயங்களை பயோமெட்ரிக் தரவை மூலமாக அடையாளத்தை சரிபார்ப்பாங்க. நீங்கள் இகேஒய்சியை கரெக்டாக அப்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. டைமுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பெயர்களை நீக்கிடுவாங்க. அதே போல் இந்த இகேஒய்சியை சரிபார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரேஷன் விநியோக மைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான தீர்வுகளை நீங்கள் ஆலோசனை மூலம் காணலாம்.
அதே போல் ரேஷன் கடை ஊழியர்கள் உங்களுடைய இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணும்போது ஒத்துழைக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உள்ளூர் உணவு வழங்கல் துறை இல்லை அப்படின்னா மாவட்ட உணவு அலுவலரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லி உதவி வாங்கலாம். இல்லை அப்படின்னா பிரச்சனைக்கு இப்போவும் தீர்வு கிடைக்கல அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம். மாவட்ட ஆட்சியர் இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதி உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.